அந்த அளவுக்கு பல்வேறு போராட்டங்களில் பல்வேறு தளங்களில் அவர் முழுவதுமாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். குறிப்பாக ஜனசக்தி என்ற பத்திரிகையில் அவர் பல்வேறு கட்டுரைகளில் எழுதியிருக்கிறார் மக்களுக்காக. அதே போன்று மிகப்பெரிய அளவிலான உணவு தட்டுப்பாடு என்ற நிலை வரும்போது அது குறித்து அவர் அந்த பத்திரிகையில் குறிப்பிட்டு எழுதியிருந்தார். அதை படித்த அந்த மாவட்ட ஆட்சியர் அது குறித்து உரிய நடவடிக்கை எடுத்து 1000 நெல் மூட்டைகளை வெளியில் கொண்டு வந்தார். இது பஞ்சத்தாலும் பசியாலும் வாடிய மக்களுக்கு பசியை தீர்க்க உதவியது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு மனிதராக களத்தில் இறங்கி போராடக்கூடிய தலைவராக அறியப்பட்டவர் தான் நல்லக்கண்ணு. தொடர்ந்து தன்னை முழு நேர மக்கள் பணியாளராக அர்ப்பணித்துக் கொண்ட நல்லக்கண்ணு சுதந்திரம் கிடைத்த பிறகு கம்யூனிஸ்டுகள் மீது இந்திய அரசு தொடுத்த ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக போராடினார். இதில் ஆயுத புரட்சி தூண்டியதாக, அரசுகளை கவிழ்க்க முயன்றதாக கூறி நெல்லையில் சதி வழக்கு போடப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். பின்னர் 1952ஆம் ஆண்டு இந்த வழக்கில் நல்லக்கண்ணுவுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. அப்போது அவருக்கு வெறும் 27 வயது மட்டும்தான். தொழிலாளர் போராட்டங்கள் மட்டுமல்லாமல் பட்டியலின சிறுபான்மை மக்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைகளுக்கு எதிராகவும் சமூக நீதிக்காகவும் தொடர்ந்து குரல் கொடுத்து வந்தார் நல்லக்கண்ணு. குறிப்பாக இயற்கை வளங்கள் சுரண்டப்படுவதற்கு எதிராகவும் சுற்றுச்சூழல் மாசை ஏற்படுத்தும் தொழிற்சாலைகளுக்கு எதிராகவும் பல்வேறு போராட்டங்களை நடத்தியவர். நெல்லை தாமிரபரணி ஆற்றில் மணல் கொள்ளை கும்பலுக்காக எதிராக போராடினார். நீதிமன்றத்தில் இதற்காக தானே வாதாடி சட்ட போராட்டம் நடத்தி வெற்றியும் கண்டார். இதனால் தாமிரபரணியில் மணல் அள்ளுவது நீதிமன்றத்தால் தடை செய்யப்பட்டது. உண்மையான மக்கள் போராளிக்கு வயது என்பது வெறும் எண் மட்டுமே என்பதை குறிப்பிடும் வகையில் அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் தோழர் நல்லக்கண்ணு என்றால் அதில் மாற்று கருத்தல்ல. சுமார் 80 ஆண்டுகளாக அரசியலில் ஈடுபட்டு வந்த நல்லக்கண்ணு இதுவரை ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவோ நாடாளுமன்ற உறுப்பினராகவோ இருந்தது கிடையாது என்பதுதான் மிகப்பெரிய ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. தான் போட்டியிட்ட 3 தேர்தல்களிலும் அவர் தோல்வி மட்டுமே தருவினார். இருந்தாலும் மனம் சுவலாமல் தொடர்ந்து மக்களுக்காக களத்தில் இருந்து கொண்டே பணியாற்றினார். பொதுவாக பல்வேறு அரசியல் தலைவர்கள் மக்களுக்கு சேவை செய்வதற்காகவும் மக்களின் உரிமைகளை மீட்டெடுப்பதற்காகவும் நாங்கள் அரசியல் கட்சி தொடங்குகிறோம், அதிகாரத்தை அடைய விரும்புகிறோம் என்று கூறுவார்கள். ஆனால் எந்த ஒரு அதிகாரத்திலும் இல்லாமல் முழுக்க மக்களுக்காக களத்தில் நின்ற ஒரு மாபெரும் தலைவர் நல்லக்கண்ணு என்றால் அதில் மாற்று கருத்து கிடையாது. அதே போன்ற பல்வேறு விருதுகளையும் பெற்றிருக்கிறார். குறிப்பாக தமிழக அரசின் அம்பேத்கர் விருது 2007ஆம் ஆண்டு பெற்றார். அகில இந்திய மகாத்மா காந்தி சமூக நல மன்றத்தின் சமூக சேவைக்கான காந்தி விருது 2008ஆம் ஆண்டு பெற்றார். மாவட்ட எழுத்தாளர் சங்கத்தின் ஜீவா விருது 2009ஆம் ஆண்டு பெற்றார். தகைசால் தமிழர் விருது 2022ஆம் ஆண்டு பெற்றார். பல்வேறு விருதுகளையும் மக்கள் பணிகளை மட்டுமே தன்னுடைய குறிக்கோளாக கொண்டு செயல்பட்ட தோழர் நல்லக்கண்ணுவின் இறுதி ஊர்வலம் நடைபெற்று வருகின்றது. அறம் என்ற சொல்லுக்கு உருவம் கொடுத்தால் அது நல்லக்கண்ணுவாக தான் இருக்கும் என்பதிலும் மாற்று கருத்து கிடையாது. காரணம், அவருடைய 80வது பிறந்த நாளில் கட்சி தொண்டர்கள் சேர்த்த 1 கோடி ரூபாயை தோழர் நல்லக்கண்ணுவிடம் கொடுத்தார்கள். 1 கோடி ரூபாயும் ஒரு புத்தகமும் புதிய காரையும் நல்லக்கண்ணுவிடம் அன்பளிப்பாக வழங்கினார்கள் கட்சி தொண்டர்கள். 1 கோடி ரூபாய். ஆனால் மேடையில் அதை பெற்றுக்கொண்ட அடுத்த நொடியே இது கட்சியின் பணம், கட்சிக்கே சேரட்டும் என சொல்லி அங்கேயே திருப்பி கொடுத்தார் தோழர் நல்லக்கண்ணு. சொந்தமாக ஒரு வாகனமோ ஒரு சைக்கிள் கூட இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு தியாகத்தின் உருவமாக திகழ்ந்தவர் நல்லக்கண்ணு. 1 கோடி ரூபாய் என்பது வெறும் காகிதமாகத்தான் அவருக்கு தெரிந்தது. 2022ஆம் ஆண்டு தமிழக அரசு வழங்கிய தகைசால் தமிழர் விருதோடு கிடைத்த 10 லட்சம் ரூபாயும் தன்னுடைய கையில் இருந்த 5000 ரூபாயும் சேர்த்து 10,05,000 ரூபாயை முதலமைச்சரின் நிவாரண நிதிக்கு அப்போதே கொடுத்துவிட்டு அவர் தன்னுடைய தியாகத்தை, தன்னுடைய அர்ப்பணிப்பை வெளிக்காட்டினார் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. தன்னிடமிருந்து அனைத்தையும் மற்றவர்களுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு நல் உள்ளம் கொண்டவர் தோழர் நல்லக்கண்ணு. கட்சி வழங்கக்கூடிய மாதம் 2000 ரூபாய் ஊதியத்தில் தன் வாழ்நாள் முழுவதையும் கழித்தவர். வெறும் மேடை பேச்சோடு நில்லாமல் 85 வயதிலும் தாமிரபரணி ஆற்றில் மணல் கொள்ளை தடுக்க நீதிமன்றம் சென்று போராடி 5 ஆண்டுகளுக்கு தடை வாங்கி கொடுத்தார்.
குறிப்பாக அவருடைய வாழ்நாளில் மிக முக்கியமான பல்வேறு தருணங்களையும் பல்வேறு சவால்களையும் பல இக்கட்டான சூழலையும் கடந்து வந்தவர். சிஐடி நகரில் குடியிருப்பு காலி செய்ய சொன்ன போது ஒரு முகசுழிப்பு கூட இல்லாமல் தன்னுடைய பெட்டி படுக்கைகளை தூக்கி கொண்டு வாடகை வீட்டுக்கு குடிபெயர்ந்த அந்த பொறுமை, நிதானம், அந்த தியாகம் என்பது அனைத்து அரசியல் தலைவர்களும் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம் என்றால் மாற்று கருத்து அல்ல. நல்லக்கண்ணு குறித்து மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி ஒருமுறை குறிப்பிடும் போது, பெரியார் தமிழ்நாட்டின் ஒரு கண் என்றால் நல்லக்கண்ணு மற்றொரு கண் என்று குறிப்பிட்டார். அந்த அளவுக்கு தமிழ்நாட்டின் மிக முக்கியமான தலைவர் நல்லக்கண்ணு என்பதை குறிப்பிடும் வகையில் இதை ஓமையாக தெரிவித்தார். நல்லக்கண்ணுடைய அவர் அறைக்குள் நுழைந்தால் அங்கே தெரிவது ஒரு பழைய மரக்கட்டில் சில புத்தகங்கள், ஓரமாய் மடித்து வைக்கப்பட்ட 2 ஜோடி கதர் வேட்டிகள் மட்டும்தான். அந்த அளவுக்கு எளிமையின் மறு உருவமாக திகழ்ந்தவர் நல்லக்கண்ணு. தமிழகத்தின் மிகப்பெரிய கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் மாநில செயலராக பல ஆண்டுகள் இருந்த ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்நாளின் கடைசி மூச்சு வரை ஒரு வாடகை வீட்டில் சின்னஞ்சிறிய அறையில்தான் தன்னுடைய வாழ்நாள் அனைத்தையும் கழித்தார். அதிகாரத்தின் வாசனை கூட தன் மீது பட்டுவிடக் கூடாது என்பதில் அவர் காட்டிய பிடிவாதம் மிகப்பெரியதாக பார்க்கப்படுகிறது.